ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா போக்கோ தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது இன்னும் லான்ச் ஆகலை. போக்கோ F3 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மார்ச் எண்டிலிருந்து ஏப்ரல் எண்டில் எப்போ வேணால் லான்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நமக்கு ஒரு சில லீக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா Redmi K40 சீரியஸில் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. K40லேயே பார்த்தீங்கன்னா Redmi K40 Pro அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா K40 Pro Plus அப்படிங்கிற ஒரு மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மொபைலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை பற்றி எதுக்கடா நீ இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீபிராண்டிங் மொபைல்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா எதோட ரீபிராண்டிங்னு பார்த்தீங்கன்னா Redmi K40யோட ரீபிராண்டிங் மொபைல்னு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா Redmi K40 வந்து ரீபிராண்டிங் பண்ணி தான் சைனாவில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு போக்கோ F3 அப்படிங்கிறத வந்து ரீபிராண்டிங் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க ரெட்மி. அப்படி தான் வந்து நிறையா லீக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த போக்கோ F3யோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லீக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து எப்பயும் போல் பார்த்தலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 360 டச் ஸ்ப்ரிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டச்சு ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போக்கோ வந்து ரீபிராண்டிங் பண்ணதில் வந்து சூப்பர் AMOLED யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் OLED பேனல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. K40யில் யூஸ் பண்ணால் அதே ஸ்பெசிஃபிகேஷன் இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் கொடுக்குற மாதிரி கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க இதுலேயும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சூப்பர் AMOLED தந்தங்காட்டி நான் இன்டிஸ்பிளேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெட்மி எப்பயும் போல் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து போக்கோ தான் ரீபிராண்டிங் பண்ணி ரெட்மி தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் சைஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2.76 mm கொடுத்துருக்காங்க. வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல் கொடுத்தது நாங்கள் தான் அப்படின்னு போக்க சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஐஆர் பிளாஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டரும் எப்பயும் போல் பார்க்குற மாதிரி ரெட்மி மொபைல்ஸில் கொடுக்கறது தான். 3.5 mm ஆடியோ ஜாக் வேறு வருமா இல்லை கட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரில, வரக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் வேறு இருக்குது. டூயல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்பியர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆடியோ குவாலிட்டி டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர், பிளாக் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலருமே நல்லாயிருக்கு. பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூங்கிறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.8 mm கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லலாம். போக்கோ X3யில் பார்த்தீங்கன்னா 216 கொடுத்துருக்காங்க. இதில் ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் குவாட் கேமரா செட்டப் கொடுக்காம ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 48 MB பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 586 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 வருஷம் சோனி சென்சார், பழைய சென்சார் தான். அப்புறம் 8 MB அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 5 MB பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலாக இருக்கும் இந்த இது வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 லேட்டஸ்ட் அப்டேட்டோடு தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட் வந்து உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாஃபே இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragonோட 870 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G சப்போர்ட்டடான ப்ராசர் தான். ப்ராசரில் எல்லாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 870ங்கிறதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். 7 தாண்டிட்டாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேமிங்கெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4520 mAh கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில.
ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டரி இழுக்கும். 4500ங்கிறது பத்தாது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு இப்போ வர மாதிரி எல்லாத்துலேயும் வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 22,500 சேல் பண்ணுறாங்க. 8GB ரேம் 128GB பார்த்தீங்கன்னா 25,000 சேல் பண்ணுறாங்க. 8GB ப்ளஸ் 256GB ரோம் பார்த்தீங்கன்னா 28,000 சேல் பண்ணுறாங்க. 12GB 256GB ரோம் பார்த்தீங்கன்னா 31,000 சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைல் கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட இந்தியா லான்ச்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் எண்டுலேருந்து மே எண்டுக்குள்ளே எப்போ வேணால் வந்து லான்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா K40 ப்ரோவோட சில ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்கிறேன், இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. K40யோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Qualcomm Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. இது 5G சப்போர்ட்டடான ப்ராசர் தான். இது அதை கூட பவர்ஃபுல் ப்ராசர்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஈவனான வெயிட்டில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட கரெக்டாக இதோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரொம்பவெல்லாம் ஓஹோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா K40 ப்ரோ பார்த்தீங்கன்னா 64 MP கொடுத்துருக்காங்க கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 35,000 சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா K40 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும் ரெட்மி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 108 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 5 MP பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 108 MP பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரெட்மி தான் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 64 MP ரெட்மி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த K40 ப்ரோ ப்ளஸோட ஒரே ஒரு வேரியண்ட் ஹை எண்ட் வேரியண்ட் தான் லான்ச் ஆகுது. 12GB ரேம் 256GB ரோம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 42,000 வந்து சேல் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குன்னு ரெட்மியே சொல்லிட்டாங்க. இது வந்து ஹோம் கண்ட்ரியான சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. போக்கோ வந்து நிறைய லீக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் இந்த மார்ச் எண்டு இல்லை ஏப்ரல் எண்டுக்குள்ளே வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி